என்னை விட்டுடு. ஈவிரக்கமல்லாதவன் ஆயிட்டியா? என்னை எதுக்காக இப்படி சித்திரவதை பண்ண? மூடு. நீ நிம்மதியா இங்க வாழணும்னா நான் சொன்னபடி இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடு. தம்பி, நீ பெரியவனாகி என்னை காப்பாத்துவேன்னு நினைச்சேன். நன்றி கெட்டவனாவேன்னு கனவுல கூட நினைக்கல. நன்றி. போடு கையெழுத்த. மோசக்காரா, நீதான் என்ன வாழ வைக்க போறவன் நம்புனேன். ஆனா உடன் பிறந்தே கொல்லும் வியாதின்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. என்ன அநியாயம்! நீதி போதனையை கேட்க இப்ப நேரம் இல்ல. கையெழுத்து போட போறியா இல்ல உயிரை விட போறியா? லாயர் ரமேஷ், சோமசுந்தரம், டாக்டர் பானர்ஜி, நீங்களாவது சொல்லி பாருங்க. இவனை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். ஐ அம் சாரி மிஸ்டர் கைலாசம். இது உங்க குடும்ப விஷயம். மத்தவங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறது முறையல்ல. உங்க சொத்தெல்லாம் கருணாகரங்கிட்ட ஒப்படைச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு காசு யாத்திரை போயிட்டு வாங்க. என்ன சொல்றீங்க? அதாவது உங்களுக்கு இந்த விவகாரம் எல்லாம் வேண்டாம்னு சொல்றேன். உங்க தம்பி மேல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியா இருங்க. சரின்னு சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க அத்தனை பேரும் நம்பிக்கை துரோகிங்க. இப்பதான் தெரியுது. நல்லா இருந்தவனை தூண்டி விட்டு இப்படி எல்லாம் செய்ய சொல்றீங்களா? துரோகிகள், நயவஞ்சகர்கள். துரோகிகள் கருணாகரா ஆகட்டும். தம்பி, என்னை விட்டுடு. உன் இஷ்டப்படி எல்லாத்தையும் எடுத்துக்க. என்ன ஒண்ணு செய்யாத விட்டுடு. சரி, போடு கையெழுத்த. அந்த கையால இதுலயும் ஒரு கையெழுத்து போடுங்க. இது எதுக்காக? இத்தனை காலம் நான் மேனேஜரா வேலை செஞ்ச ஹோட்டல் ஜாலி இனிமே எனக்கு சொந்தம். கையெழுத்து போட்டு உயிரை காப்பாத்தீங்க. உங்களுக்கு எல்லாம் முடிவு காலம் நெருங்கிடுச்சு. அதனாலதான் அக்கிரமத்தை செய்ய துணிஞ்சிருக்கீங்க. அதே கையால இதிலேயும் கையெழுத்து போடுங்க. என்னது? இதுவரை உங்களுக்கு சொந்தமாயிருந்த ரிசர்ச் லேப் இன்னையிலிருந்து பானர்ஜிக்கு சொந்தம். டாக்டர், என்னை ஏமாத்தின நீங்க அதன் பலனை அனுபவிப்பீங்க. சரி. ஐயா, நான் ஒருத்தன் இருக்கிறேனே, உங்க சுந்தரி பிலிம் கம்பெனி எனக்கு சொந்தம்னு கடைசியா ஒரு கையெழுத்து. தலைக்கு மேல வந்த வெள்ளம் சாண் போனால் என்ன, முழம் போனால் என்ன, நீ வாங்கிக்க. அப்பா, என்ன உயிரோடு விட்டுட்டீங்களே, அதுவே போதும். நான் வரேன். தம்பி, நல்லா இருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. தம்பி, இது மோசம். ஃப்ரெண்ட்ஸ், கான்ட்ராக்டர் கைலாசம் வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்கிறதாக எல்லாருக்கும் சொல்லிடுங்க. அப்படின்னா இந்த பாடி அத பத்தி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். கமா.
டாக்டர், இறந்து போன கான்ட்ராக்டர் கைலாசத்தின் உடல் சிலோல இருந்து வருதுன்னு கருணாகரம் சொல்லிக்கிட்டு இருக்கானே, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. கருணாகரனை ஏமாற்றி அந்த டெட் பாடி ரகசியத்தை தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு ஒரு வேலை செய்வோம். ஷிப்ல வரப்போற அந்த டெட் பாடியை கருணாகரனுக்கு தெரியாம நாம கைப்பற்றுவோம். ஷிப் வந்து நின்ன உடனே நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும். அவ்வளவு சீக்கிரமா கொண்டு வரணும்னா ஒரு டிரைவிங் சாம்பியன் தேவை. ஓ, அப்படின்னா ஒரு வேலை செய்வோம். நேத்து கார் ரேஸ்ல ஜெயிச்ச மது இதுக்கு தகுந்தாள். நானே போய் அவனை இங்க கொண்டு வரேன். Come on, go ahead. Wish you best of luck. Stop. What happened? மைனர் ரிப்பேர். வயர் ஏதோ அறுந்து போச்சு. ரொம்ப அவசரம்னா என் கார்ல வாங்க. தேங்க்ஸ். நோ மென்ஷன். Come on. இந்த டிரைவர் கார் எடுத்துக்கிட்டு வா. எஸ் சார். கார் ரேஸ்ல நீங்க ஸ்பீடா ஓட்டுறத பார்த்து நான் அதிசயப்பட்டேன். I see. You are terribly fast. By the way, உங்க பேர்? நான் லாயர் ரமேஷ், Thank you very much. ப்ரொப்ரைட்டர் ஆஃப் ஹோட்டல் ஜாலி. மலரினிலே மது உண்டு மனம் கழிக்க நான் உண்டு. மலரினிலே மது உண்டு மனம் கழிக்க நான் உண்டு. கண்கள் என்னை பார்த்தால் ஆடி பாடாதோ என் மனந்தான் உன்னை பார்த்து என் தினம் தினம் துடித்துமே வாடுதே. வா அருகே கோகோலா ஆசை ரொம்ப நாளா. நினைத்தால் சுகம் நீ குடித்தால் சுகம் இளமை பொங்கும் கண்ணாளா. அருகே கோகோலா. உறவாட மயங்குது உனக்கேத்த வயசிது. உறவாட மயங்குது உனக்கேத்த வயசிது. தன்னால் தேடாதா தனியாயாடாதா சொன்னால் புரியா
வெல்கம் வெல்கம் மிஸ்டர் மது. இவர் டாக்டர் பெனர்ஜி. கொடிய நோயிலிருந்து மனிதனை காப்பாற்ற முக்கிய பரிசோதனை செய்கிறார். Pleased to meet you. Glad to meet you. Come on, sit down. இவர் மிஸ்டர் சிங் சாங். Let us have some drinks. No thanks. சரி, கொஞ்ச நேரம் கார்ட்ஸ் ஆடலாமா? Boys, அது காட்சேபனை இல்ல. Very glad. Carry on. Just a minute. லல்லி, எஸ் பாஸ். உடனே ஏர்போர்ட்டுக்கு போ. ஓகே பாஸ். விமானத்துல இருந்து இறங்குற அந்த பெண்ணை அந்த இடத்துலயே சுட்டுறேன். குட். பி கேர்ஃபுல். ஓகே பாஸ். ஜம்பு, நம்ம நடவடிக்கையை கவர்மெண்ட் சந்தேகப்படுறாங்க. அதோட அண்ணன் இறந்ததையும் சந்தேகப்பட்டு அதை கண்டுபிடிக்க சென்ட்ரல் துப்பறியும் இலாக்கா இவளை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. பெரிய பெரிய வீரங்கள்லாம் தோத்துட்டாங்க. இந்த பொம்பளை ஏமாத்துறாங்க. இவளை பத்தி உனக்கு தெரியாது. இந்த நாட்டையே நடுங்க வச்ச டாக்கு லெக்கன் சிங்க திணற வச்சவன் டிரைவர். எஸ் பாஸ். இவ சிஐடி இன்ஸ்பெக்டர் விஜயா. டெல்லியில இருந்து வர்றா. ஏர்போர்ட்டுக்கு வந்ததும் ஓகே பாஸ். சிஐடி இன்ஸ்பெக்டர் விஜயா. Come on. He's dead. All right, all right. Mr. Madhu, this is my club. You don't worry. Come on. Come on. Come on, Madhu, take your seat. ரொம்ப தவறான காரியத்தை செஞ்சுட்டேன். Be happy. Take it easy. நான் அதை தவறாகவே நினைக்கல. ஏன்? நீ கார் டிரைவிங் பண்றதுல பெரிய எக்ஸ்பர்ட்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட மனுஷனை கொல்றதுலயும் எக்ஸ்பர்ட்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இது ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சு. அந்த ஆக்சிடென்ட் தான் நம்மளை சேர்த்து வச்சது. நீங்க சொல்றது புரியலையே. இப்ப நாங்க நினைச்சா எது வேணும்னாலும் செய்யலாம். ஆனா உன்னாட்ட உள்ளவங்களை அப்படி செய்யக்கூடாது. நீயும் எங்களோட சந்தோஷமா இருக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு விளக்கமாகல. இப்ப நீ எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலையை செய்யணும். என்னது? விடிஞ்சதும் கான்ட்ராக்டர் கைலாச உடல் கப்பல்ல வருது. அதை இங்கே கொண்டு வரணும். செய்தா you will get 10 lakhs of rupees. தேவையில்லை, அது நடக்காது. நீ தைரியசாலி. சொல்றது கேளு, மறைக்காதே. உன் திறமையை காட்ட இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். You will get 10 lakhs.
இப்ப என்ன சொல்றேன்? நோ, ஷட் அப். You are from Delhi? Yes. அதை கொடுங்க. Come on. Stop. Stop. Thanks. No mention. எங்கிட்டயே வாலாட்ட பாக்குறீங்களா? Fools.
மிஸ்டர் மது, விஜயா, come on. மிஸ் விஜயா, இங்குள்ள சமூக விரோதிங்க எதுக்கும் துணிஞ்சவங்க. நாம ஜாக்கிரதையா வேலை செய்யணும். இல்லாத போனா நம்மள திட்டம் போட்டு கொண்டுடுவாங்க. ஆமா, நான் வர்ற வழியில நடந்த சம்பவங்களை நினைச்சா இங்க கொள்ளக்காரங்க கூட்டம் மறைஞ்சிருந்து வேலை செய்யறதாக தோணுது. யூ ஆர் கரெக்ட். மிஸ் விஜயா, அந்த கொலகார கும்பலை ஒழிச்சு கட்டணும். கடமையை காப்பாத்த உயிர் போனாலும் பரவாயில்லை. ஒரு விஷயம், நான் சிஐடி ஆபீசர்னு மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. ஓகே மது, come on. கேட்டு விஜயா தப்பிச்சு போயிட்டாளாம். இடியட். பாக்குறேன். ஜம்பு. எஸ் பாஸ். விஜயா நம்ம காரிலேயே தப்பிச்சுக்கிட்டு போயிட்டா. அந்த காரையே தொடர்ந்துகிட்டு போ. ஓகே பாஸ். போ. விஜயா. Yes. What's in the fire? Okay. Yes. Vijaya from Delhi. Yes, madam. Reservation ready. Room number 10. Boy. அவ எப்படியோ தப்பிச்சிட்டா பாஸ். தப்பிச்சிட்டாளா? சாரி பாஸ். I say get out. ராஜு, பாஸ். அவளை எப்படியாவது. ஓகே பாஸ். Yes, come in. சாரி மேடம், Yes, please. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நான் ஆர்ட் நியூஸ் கரஸ்பாண்டன்ட், இவர் ஸ்பாட் நியூஸ். ஒன்லி ஒன் ஸ்னாப் ப்ளீஸ். Okay.
அண்ணா அண்ணா, உயிரோட இருக்கும் போதே உங்களை பார்க்க கொடுத்து வைக்கலையே அண்ணா. கவலைப்படாதீங்க கருணாகரன், நாம நினைக்கிறபடி நடக்காது. எல்லாம் கடவுள் செயல். எந்திரிங்க. அண்ணா, வேதனைப்பட்டு என்ன செய்ய முடியும் கருணாகரன்? அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்னு கடவுளை வேண்டிக்கங்க. வாங்க போ, நான் சொல்றதை கேளுங்க. வாங்க. டெட் பாடி எங்கே? உண்மை சொல்லு முத்து, சொல்லவை. முத்து, அவனை எலக்ட்ரிக்கல் வீவர் கிட்ட கொண்டு போ. லதா, லதா, ஏன் இப்படி இருக்க? அன்னைக்கு கார் ரேஸ் பார்க்க போயிருந்தோமே, ரொம்ப ஸ்பீடா ஒருத்தர் கார் ஓட்டினார்ல. டிரைவிங் சாம்பியன் மதுவை பார்த்து மனச பறி கொடுத்துட்டேன்னு சொல்லு. மாலா, நான் சொல்றபடி செய்வியா? சொல்லு, உனக்காக எது வேணாலும் செய்யறேன். நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு. அதோ மது. ஹலோ மிஸ்டர் மது. என்ன உங்களுக்கு தெரியும், நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். அன்னைக்கு கார் ரேஸ்ல நீங்க ஜெயிச்சதை பார்த்து உங்களை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? தேங்க்ஸ். நீங்க ஜமீன்தார் கருணாகரன் மகள். நான், என் பேர் மிஸ் லதா. ஜமீன்தார் கருணாகரன்? இந்த பேரை எங்கேயோ கேட்டிருக்கிறேன். அதாவது உங்க பெரியப்பா தானே சிலோன்ல காலமானது? பெரியப்பா காலமாயிட்டாரா? எனக்கு தெரியாதே. அதென்னங்க, ஷிப்ல பாடி கூட வந்திருக்குன்னு. வரலையே, ஒண்ணும் வரல. பாடி வந்ததுன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? ஐ எம் சாரி, எதையோ சொல்லி உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிச்சிருங்க. வரேன். டாடி, ஏம்மா பெரியப்பா இறந்த விஷயத்தை என்கிட்ட ஏன் சொல்லல? என்னம்மா இது? என்கிட்ட எதுக்காக மறைக்க பாக்குறீங்க டாடி? ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்க? நேத்து கப்பல்ல இருந்து பெரியப்பா டெட் பாடியை கொண்டு வந்தீங்களே, அத பத்தி தான் கேக்குறேன். இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? இதோ இத பார்த்தாலே தெரியுதே. ஓ, அது கேவலம்மா.
பெரியப்பா டெட் பாடியை கூட பார்க்காதபடி செஞ்சிட்டீங்களே அப்பா. என்ன காரணம் டாடி? நீ வேதனைப்படுவேன்னுதாம்மா. நான் உனக்கு அப்பாவானாலும் உன்னை வளர்த்து பெரியவளாக்கியது எங்க அண்ணன் தான். அவர் உடலை பார்த்து உனக்கு ஏதாவது அதிர்ச்சி ஏற்பட்டுடுமேன்னு பயந்தேன். அதனாலதான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லல. கடவுள் என்ன கொண்டுகிட்டு போய் அண்ணனை விட்டு இருக்க கூடாதா? என்னை ஏன் விட்டு வச்சிருக்கார்? டாடி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை வேதனைப்படுத்திட்டேன். அதனால என்னம்மா? என் முடிவு என்னன்னா, சேட்டு இறந்ததுக்கு காரணம் மனுஷன் இல்ல, ஏதோ பயங்கர மிருகம் தான். நோ நோ டாக்டர், மிருகம் அடிச்சு கொன்னதாக மத்தவங்க நினைக்கும்படியா கொலகாரங்களே செஞ்ச வேலை இதுன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. விஜயா சொன்னது மாதிரி தான் இந்த கொலை நடந்திருக்கணும். இந்த கொலைக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்காம போனா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நாம முன்னெச்சரிக்கையா இருக்கணும். யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். ராமு, பாஸ், சங்கர்லாலை பெட்டி எடுத்துட்டு போக சொல்லு. 0999. எஸ் பாஸ். 0386. சாயங்காலம் சங்கர்லால பெட்டி எடுத்துக்கிட்டு போக வர சொல். 0999. 0386. ஓகே. இவன் யாரு? அவங்க பேசுறத இவன் கேட்டிருப்பானா? ஹலோ. என்ன மது டெல்லியில இருந்து வந்த சிஐடி ஆபீசரா? ஐ சி. இந்த இடத்துக்கு வந்து சோஷலா பழகி நம்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகலாம்னு வந்திருக்கானா? அவனால என்ன செய்ய முடியும்?
0386. 0999. சிச்சி சும்மாரியா நீயா அவன் எங்க இந்த பெட்டியை கொடுத்துட்டு போயிட்டான். இதுக்குள்ள என்ன யாருக்கு தெரியும்? தர நீயும் கேட்ட போல இருக்கு. பணம் 50-50. இது கள்ள நோட்டு. ஐயோ முடிவா கள்ள நோட்டா? இந்த பெட்டி நீயே வச்சுக்கோ. ஆளபடி டேய் டோன்ட் வரி ஜோதி, டோன்ட் வரி, டேக் இட் ஈஸி. ஜோதி, என்னைக்காவது ஒரு நாள் அந்த விஜயா நம்ம கிட்ட நிச்சயம் ஆகப்படுவான். பை த பை, அந்த மது நம்மள பிடிச்சு கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறான். இந்த டிரான்ஸ்மிட்டரை ரகசியமா எடுத்துக்கிட்டு போய் அவ ரூம்ல வை. எதுக்கு பாஸ்? அவ ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. வண்டர்ஃபுல் ஐடியா. ஓகே பாஸ். யார் நீ? எதுக்காக இங்க வந்த? உண்மையை சொல்லு, இல்ல உயிரை வாங்கிடுவேன். உயிர் மேல ஆசை இல்ல, வாழ்க்கையை வெறுத்தவள் நான். ஆனா என் சபதம் நிறைவேற வரைக்கும் நான் வாழ்ந்தாகணும். சபதம்? என்ன சபதம்? கருணாகரனை கொல்றேன்னு சபதம் எடுத்தேன். கருணாகரன்? சரி, இங்கே ஏன் வந்த? யார் அனுப்புனது உன்னை? லாயர் ரமேஷ். லாயர் ரமேஷ்? ஆமா, கருணாகரனை கொன்னு என் சபதத்தை நிறைவேற்ற லாயர் ரமேஷ் சொல்றபடி எல்லாம் ஆடுறேன். ஜமீன்தார நீ ஏன் கொல்லணும்? என் கணவர் சேகர் ஜமீன்தாரிடம் வேலை செய்துகிட்டு இருந்தாரு. எங்க முதல் இரவில் நடந்த சம்பவம் இது. சேகர், நான் கொடுக்கிற 5 லட்சத்தை உடனே சேட் ராமலால் கிட்ட கொண்டு போய் கொடுத்துடு. பாஸ், இன்னைக்கு எனக்கு கல்யாணமான நாள். முதல் இரவு. முதல் இரவு? இன்னைக்கு மட்டும்தானா இரவு? நாளைக்கும் வரும். மன்னிங்க பாஸ், வீட்டுல என் மனைவி எனக்காக மனக்கோலத்தோட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பா. நோ சேகர், கருணாகரன் எதிலும் கட்டுத்திட்டமானவன். என் வியாபாரம் தான் எனக்கு முக்கியம். போ. எஸ் பாஸ். ஜம்பு, come on. ஜோதி, வந்துட்டீங்களா? நீங்க வரலையேங்கிற ஏக்கத்துல இந்த பூவோட சேர்ந்து நானும் வாடிட்டேன். மன்னிச்சிடு ஜோதி. இந்த பெட்டியை இப்பவே சேட் ராமலால் கிட்ட கொடுக்க சொல்லி பாஸ் கட்டளை. இத உன்கிட்ட சொல்லலாம்னு வந்தேன். போறீங்களா? இனிமே இப்படிப்பட்ட ஒரு நாள் நமக்கு கிடைக்க போறதில்லை. நீங்க போகாதீங்க. அது முடியாது ஜோதி, நான் போகணும். விட மாட்டேன். இந்த ராத்திரி உங்களை இங்கிருந்து அனுப்ப மாட்டேன். இல்ல ஜோதி, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் இங்க இருக்க கூடாது. உங்களை விட மாட்டேன். சேகர், நான் சொன்ன வேலையை செய்யறதை விட்டுட்டு இங்க வந்து கொஞ்சம் குலாவறியா ராஸ்கல்?
என் சந்தோஷத்துக்கு இடையூறாக வந்த ஜமீன்தார் கருணாகரனை பழி வாங்கி என் கணவர் ஆத்மா சாந்தியடைய செய்யறதுக்காக கொடியவனான அந்த லாயர் ரமேஷ் கைபொம்மை ஆயிட்டேன். அவசரப்பட்டுட்ட ஜோதி. அவனை விட இவன் பயங்கரமானவனாச்சே. எனக்கு தெரியும், அவங்க ஒருத்தர் ஏற்கக்கூடிய எத்தர்கள். கவலை இல்ல, அவங்க எத்தர்கள்னா எத்தர்களுக்கெல்லாம் எத்தன்னா. ஜோதி, அந்த கொலகாரங்களை பிடிச்சு உன் வாழ்வு அமைதி பெறதுக்காக இந்த நிமிஷத்துல இருந்தே நான் பாடுபடுறேன். ஆனா அதுக்குள்ள அவசரப்பட்டு தகாத காரியங்களை செய்ய மாட்டேன்னு வாக்கு கொடு. வார்த்தை தந்தா அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி எனக்கு இல்ல. இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன். எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வாங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக லாயர் ரமேஷ் இதை இங்க வச்சுட்டு வர சொன்னார். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணினா நீங்க என்ன பேசினாலும் அங்கே கேட்கலாம். அதை இப்படி கொடு. வரேன். நல்லது. நான் மனிதனை பரிசோதனை பண்றதுக்கு முந்தி குரங்க சோதனை பண்ணி வெற்றி பெற்றேன் மிஸ்டர் ரமேஷ். குரங்க பரிசோதனை செய்த மருந்த மனிதனுக்கு கொடுத்தா வெற்றி கிடைக்கும். Come on, I will show you. இந்த மெக்கானிக்கல் பிரெயின் மூலமா மனிதனை நாம் வசப்படுத்திட்டோமானா நாம போட்ட திட்டங்களை ஒரு குறையும் இல்லாம நினைச்சபடி செய்து முடிக்கலாம். இனிமே நம்ம யாரும் எதிர்க்க போறதில்லை. மிஸ்டர் ரமேஷ், எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் வெற்றி தான். வண்டர்ஃபுல், ரியலி வண்டர்ஃபுல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பானர்ஜி. இனிமே நமக்கு தோல்வியே கிடையாது. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. மிஸ் விஜயா, இன்னைக்கு ராத்திரி அந்த ரமேஷை எப்படியாவது பிடிக்கணும். நீ கொஞ்சம் உதவியாயிரு. நிச்சயமா, அப்படியே செய்யறேன். சிலோன் டான்ஸ்ங்கிற பெயர்ல ஹோட்டல் ஜாலியில 10 மணிக்கு டான்ஸ் ஆடு. மத்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். ஓ, 10 மணிக்கு ஹோட்டல் ஜாலி. ஐ வில் மீட் யூ. பை. தேங்க் யூ. ஹலோ மது. ஓ, how are you லதா? என்ன மது, அன்னைக்கு வந்த உடனே போயிட்டீங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. I am sorry லதா. எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் வேலை இருக்குது. ராத்திரி ஹோட்டல் ஜாலியில சிலோன் ராணி டான்ஸ் இருக்குது. சரியா 10 மணிக்கு நீ அங்க வந்துட்டீனா நிதானமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஓகே, நான் வந்துடுறேன். நீங்க வந்துடுவீங்க இல்ல? நிச்சயமா வருவேன். ராத்திரி 10 மணிக்கு ஹோட்டல் ஜாலி. ஹோட்டல் ஜாலி எல்லாம் நம்ம இடத்துக்கே வர்றாங்க. லதாவை இங்கே கொண்டு வந்துட்டா கருணாகரன் நம்ம வழிக்கு வருவான். ராமு பாஸ், புறப்பட்டு போய் மது இங்கே வராதபடி செய்யுங்க. ஓகே பாஸ். கேரி ஆன்.
ஆடும் இங்கே வட்ட நிலவு வாட்டம் தீர்க்கும் இங்கே ஆசை எங்கே புது வேகம் எங்கே என்னை பார்ப்பாய் துணிவோடு சிட்டு பொண்ணு தொட்டு ஆடும் இங்கே வட்ட நிலவு வாட்டம் தீர்க்கும் இங்கே ஆசை எங்கே புது வேகம் எங்கே என்னை பார்ப்பாய் துணிவோடு சிட்டு பொண்ணு தொட்டு ஆடும் இங்கே உல்லாசம் இருக்கு வையாரம் இருக்கு சந்தோஷத்தோடு நீ என்னோடு பழகு உல்லாசம் இருக்கு வையாரம் இருக்கு சந்தோஷத்தோடு நீ என்னோடு பழகு நெஞ்சினில் ஆடும் சுகந்தனை தேடும் செந்தமிழ் பாடும் கத்தித் தருந்த இன்பத்தேனே உனக்கு சொந்தம் சிட்டு பொண்ணு தொட்டு ஆடும் இங்கே வாட்டம் தீர்க்கும் இங்கே ஆசை எங்கே புது வேகம் எங்கே என்னை பார்ப்பாய் துணிவோடு சிட்டு பொண்ணு தொட்டு ஆடும் இங்கே இளமை மலர இனிமை பெருக கனியாய் கனிந்து பாடுது இன்று இளமை மலர இனிமை பெருக கனியாய் கனிந்து பாடுது இன்று பூவை காட்டி புன்னகை செய்து குறுகிட செய்வேனே சென்றலை வந்து குளிரை தந்து மயங்கிட செய்வேனே சிட்டு பொண்ணு தொட்டு ஆடும் இங்கே வட்ட நிலவு வாட்டம் தீர்க்கும் இங்கே ஆசை எங்கே புது வேகம் எங்கே என்னை பார்ப்பாய் துணிவோடு
மிஸ்டர் ரமேஷ், குற்றவாளியான நீ சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி போக முயற்சிக்கிறியா? Come on.
பொண்ணு, யாராலும் வர முடியாத இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்த? மயக்கத்தில் இருந்த என்ன நீ தட்டி எழுப்பி உணர வைக்க முயற்சி செஞ்சது எதுக்காக? யார் நீ? டாக்டர், என் கணவரை ஜமீன்தார் கருணாகரன் சுட்டு கொன்னுட்டாரு. ஜமீன்தார் கருணாகரனை பழி வாங்கறதுக்காக ரமேஷ் உதவிய நாடி போனேன். ரமேஷ போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அதனால உங்க உதவியை கேட்க வந்தேன். ஓ, குட் குட். கம் ஆன், கம் ஆன். அம்மா லதா, லதா, என்ன நடந்ததம்மா? நீங்க கவலைப்படாதீங்க டாடி, எனக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர், என் மகளை ஆபத்திலிருந்து காப்பாத்தின உங்களுக்கு என்ன கைமாறு செய்வேன். ஆனா என் மகளுக்கு அபாயம் ஒண்ணும் இல்ல, என் கடமையை நான் செய்தேன். ஆனா ஒரு விஷயம், அதிர்ச்சியினால மனநிலை சரியில்லை. கொஞ்சம் ஜாகிரதையா கவனிச்சுக்கங்க. ஆகட்டும் டாக்டர், வர்றேன். வாமா, வீட்டுக்கு போலாம். Left turn. Right turn. Jack, stop the car. Get on. Come on, hit. கதவை ஓட. Enough.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கமிஷனர் சார், எஸ். அந்த கார் அடையாளம் தெரிஞ்சுதா? இல்ல மிஸ்டர் மது, நம்ம கான்ஸ்டபிள்ஸ் அந்த காரை ஷூட் பண்ணி அதை பிடிக்க முடியல. டேரிங் டெக்காய்ஸ். பப்ளிக் மெயின் ரோட்லயே பேங்க கொள்ளை அடிக்கக்கூடிய தைரியசாலிங்க. துப்பாக்கியால சுட்டும் கார் சேதமாகலன்னா ரொம்ப ஆச்சரியம் தான். கமிஷனர் சார், கொள்ளக்காரங்க புதிய முறைகளை கையாளுறாங்க. அதுல ஈடுபட்டிருக்கிற அந்த கூட்டத்தை நாம உடனே பிடிச்சாகணும். எஸ் மிஸ்டர் மது, அக்கிரமக்காரங்களை உடனடியா தண்டிக்கணும். Well done. யார் கண்ணிலையும் படாம வந்துட்ட. ரொம்ப துணிச்சலான ஆளுதான் நீ. கொண்டாந்துட்டியா? எஸ் பாஸ். எங்கே? இந்த பணம். ராமு. எஸ் பாஸ். அனுப்பி வை. ஹலோ, கருணாகரன் சாரா? ஓஹோ, சரக்கு வந்தாச்சா? எல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். வேற ஒண்ணும் விசேஷம் இல்லையே? வச்சிடுறேன். ஹலோ, யாரு? சோமசுந்தரம் சாருங்களா?
வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து ப்ளூ டைமண்ட் வந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து ப்ளூ டைமண்ட் வந்திருக்கா? விலை என்ன சொன்னீங்க? 10 லட்சம். நோனோ, 10 லட்சம் அதிகம்தான். சரி 8. தேவையில்லை, 8 கூட அதிகம்தான். 6 லட்சம்னா இருக்கட்டும், உங்க இஷ்டம். ராத்திரி 1 மணிக்கு பணத்தோட ரெட் ஹில்ஸுக்கு வந்துருங்க. ஆகட்டும், ராத்திரி 1 மணிக்கு நான் பணத்தோட வரேன். இன்சல்ட். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே அவமானம். திருட்டு, கொலை, கொள்ள, அக்கிரமம். நாம இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்கள பிடிக்க முடியாது. இத்தனை பாதுகாப்பு இருந்தும் நம்முடைய முயற்சி பலன் தரலையே. ஒன் திங் சார், எனக்கு ஜமீன்தார் மேலதான் சந்தேகமா இருக்குது. மிஸ் விஜயா. எஸ் சார். அந்த ஜமீன்தார் கருணாகரன் வீட்டுக்கு போய் இன்னைக்கு ராத்திரி எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். பி கேர்ஃபுல். மிஸ்டர் மது, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கொலைக்கு மூல காரணம் ஏதோ ஒரு பயங்கர மிருகம்தான்னு நான் நினைக்கிறேன். மிருகமானாலும் மனுஷனானாலும் அந்த கடவுளே ஆனாலும் சரி, இனிமே இந்த மாதிரி நடக்க விடக்கூடாது. ஜமீன்தார் கருணாகரன் நம்பிக்கை துரோகி. அவனை ஒழித்து கட்டுவதுதான் என் லட்சியம். இந்த டாக்டர் பானர்ஜியால் உருவாக்கப்பட்ட சூப்பர்மேனை அனுப்பி அவனை கொலை செய்து லதாவை கொண்டு வருகிறேன். அந்த கோழையை கொல்ல வேறு யாரும் தேவையில்லை. அதை எங்கிட்ட விட்டுடுங்க. நீயா ஒரு பொம்பளையா? பொம்பளைன்னா கேவலமா டாக்டர்? நீங்க சொல்ற பெரிய சக்தி வாய்ந்த பயங்கர சூப்பர்மேனை விட என் அங்க அசைவு மேலானது. நான் அசைந்தால் அவன் அசைவத்து விடுவான். ஆல் ரைட், போ. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். Thank you very much, டாக்டர்.
ஓ நீயா? நான் தான். ம். என்னைக்காவது ஒரு நாள் நீ இங்கே வந்து உன்னோட கொஞ்சம் குலாவுவேன்னு நினைச்சேன். அப்படித்தானே? ஆமா, மலரை விட மென்மையான இந்த மேனியை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற ஆசையா? ஏன் கூடாதா? நல்லா பார். ம்.
என்ன கொல்ல திட்டம் போட்டு வந்தியா? அதுல இருந்தது டம்மி புல்லட். உன்னாலே ஒண்ணும் செய்ய முடியாது. உன் நாட்டம் உள்ள சாகசக்காரிகளை கொன்னுடணுங்கிறியா? ஏய்! அவசரப்பட்டு உன்னை கொல்லலாமா? நான் அப்படி செய்ய மாட்டேன். உன்னை அடக்க வேண்டிய முறை எனக்கு தெரியும். ஏய், வா, வா. 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 என்ன இது? உன்னை இதோட விட்டுடுவேன்னு நினைக்காத காசிம். கொண்டு போ. ஹலோ, ஜமீன்தார் சாரா? சரக்கெல்லாம் வந்துடுச்சா? சரி, சரக்கெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், நான் வந்து பேசிக்கிறேன். வச்சிடுறேன். அப்படின்னா அம்மாவுக்கு வேஷம் தரீங்களா? அந்த அம்மா வேஷத்தை பத்தி அன்னைக்கே சொல்லிட்டேனே, நீயும் ஒட்டிக்கிட்டு வர்ற? நான் ஒட்டலிங்க. அம்மாவை தனியா அனுப்பலாமா? அதான் வர்றேங்குத. வரேங்கிறாளா? அதே காலு. அப்படின்னா நீங்க கவனிச்சுக்கங்க. வர்றேனுங்க. சரி, போயிட்டு வா. ஐயா உனக்காக ரொம்ப முயற்சி எடுத்துக்கிறாரு. அப்போ நம்ம விஷயம் உனக்கு வேற தனியா சொல்லணும். சரிங்க. என்னையா சேட்டு, வழக்கமா தர்றது மாதிரி இல்ல, விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க பாரு, இல்லன்னா வேற கடை பாத்துக்குவேன். இடிக்கே உபாசனா சேட்டு, என்ன பாஷை பேசுறாங்க? யாருவங்க? இந்த குரங்கி ஒரு உபாசனா. என்னது என்னது என்னென்னமோ சொல்லி தொலைக்கிறானே, சீக்கிரம் கொடியா, நான் போகணும். அரே காக்கா, கடிக்கி உடிக்கி முடிக்கி புடிக்கி உபாசனா. ஐயா, நீங்க எந்த ஊரு? நீங்க எந்த ஊரு? பட்டானா, டிகானா, தம்சிகானா, இல்முகானா. அது சரி, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? அரே நமக்கு 10 லட்சத்திலே டைமண்ட் வேணும். டைமண்ட் யா சேட் ஜி, 10 லட்சம் தந்தா டைமண்ட் தருது இல்லையா? அவ்வளவு விலை உயர்ந்த டைமண்ட் என் கடையில இல்ல. அரே ரே, இல்ல 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 போல்ட்ட தம்சிகானா. ஏன் மசான் ஹாய்? 10 லட்சம் கொடுத்தா இந்த ஊர்ல டைமண்ட் கிடைக்கிறது இல்ல. என் செக்ரட்டரி 10 லட்சத்தை எடுத்து பேங்க் மேலே போட்டு. அச்சாச்சா அச்சாச்சா அச்சாச்சா. அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, என் கூட வாங்க. நிம்ம கூட வரான்னு சொல்றான், பொறுக்க சொல்றான். ஐசாப் ஐசாப் சாப் பைட்டோ பைட்டோ பைட்டோ. அச்சா பைட்டோ. இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. தயவு செய்து பேங்க்ல மட்டும் பணத்தை போடாதீங்க. நீங்க கேக்குற டைமண்ட் என்கிட்ட இருக்குது. பாக்கணும் நாங்க. விலையுள்ள டைமண்ட பாக்கெட்ல போட்டுக்கிட்டு யாராவது சுத்துவாங்களா? உங்களுக்கு தேவையா இருந்தா இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு பணத்தோட ரெட் ஹில்ஸ்க்கு வாங்க. உஸ்லேக்கி டபாக்கி டபாக்கி தபாக்கி தபாக்கின்னு என்னையா சொல்றீங்க? அரே, உன் தலை மேலே அடிச்சு சத்தியம் பண்ணுதும் நாங்க வர்றான்னு. பணம் 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 என்னத்துக்கு உசுரே விடுதோ? நாங்க வந்து தரையா. வர்றீங்களா இல்லையா? அந்த கூட்டத்துல இவனும் ஒருத்தன். ஜில் ஜில் உபாசனா, ஜில் ஜில் உபாசனா.
அதோ வாங்க வாங்க. ஜமீன்தார் கருணாகரன் ராஸ்கல். கவுண்டர் தப்பிச்சு போயிட்டான். கமான் கமான் குயிக் குயிக். லதா, நல்ல நேரத்துல காப்பாத்திட்டேன். தேங்க்ஸ். இத நான் மறக்க மாட்டேன். அதெல்லாம் அப்புறம் பேசலாம். உடனே இங்க இருந்து போயிடு, இல்லன்னா ஆபத்து தான். ஹேண்ட்ஸ் அப். இது என்ன விளையாட்டு? ஐ சே ஹேண்ட்ஸ் அப். அசஞ்சா பிணமாயிடுவேன். மரியாதையா என் மகளை விட்டுடு, இல்ல உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். கருணாகரா, உன் துப்பாக்கி வெடிச்சா அதுக்கு பலியாக போறது உன் அருமை மகள், நான் அல்ல. ஜோதி, என் மகளை டாக்டர் பானர்ஜி கிட்ட ஒப்படைச்சு என்ன பிளாக்மெயில் செய்யலாம்னு நினைக்கிறியா? என் உயிரே போனாலும் சரி, இனி உன்னை இங்கே இருந்து விட மாட்டேன், விட மாட்டேன். கருணாகரா, உன் மக உயிருக்காக இப்ப துடிச்சுக்கிட்டு நிக்கிற நீ, அன்னைக்கு என் கணவரை சுட்டு கொல்லும் போது என் இதயம் எப்படி துடிச்சிருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? உன்னை விட மாட்டேன். அப்பா, 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 லதா, நடா. He's dead. பாவம், சுயநலத்திற்கு அடிமையாகி ரத்த பாசத்தையும் மறந்து உடன் பிறந்த அண்ணனையே கொலை செய்தவன் இவன். யார் இவரை கொன்னது? ஒருவேளை ஜோதி செய்திருப்பாளா? தவறு, அப்படி இருக்காது. எது எப்படியோ
கான்ட்ராக்டர் கைலாசம் கொலைக்கு காரணமானவங்கள ப்ரொடியூசர் சோமசுந்தரம் ஒருத்தர். முதல்ல அவரை கைது செய்யுங்க. டாக்டர் பானர்ஜியை நான் கவனிச்சுக்கிறேன். எஸ் சார். ஓகே, ம். கம் ஆன். துணிந்த பின்மனமே துயரம் கொள்ளாதே, சோகம் பொல்லாதே. ராஜா ராணி வந்துட்டியா? ராணி மகள் ராணி, என் ராஜி. சோமசுந்தரம், சுந்தரி, கந்தன், நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மோசக்காரன் சோமசுந்தரத்தை பிடிக்க எங்களுக்கு உதவியா இருந்தீங்க. தேங்க்யூ சார். மிஸ்டர் கந்தன், நீங்க கிராமத்து ஆளுங்க மாதிரி நடிச்சு நமக்கு உதவி செய்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். பிலிம் ப்ரொடியூசர்னு பேரை வச்சுக்கிட்டு நீயும் ஜமீன்தார் கருணாகரனும் இத்தனை காலம் திருடுனீங்க, கொள்ளையடிச்சீங்க. இன்னையோட உன் கதை முடிஞ்சது. அம்மாடே! அரஸ்ட். ஐயோ, பீரவ உடைச்சிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சோமசுந்தரம், நீ சம்பாதிச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்களே. ஐயோ, எங்களுக்கு ஈவனுக்கும் பங்கு கூட இல்லையா? சோமசுந்தரம், சோமசுந்தரம், எல்லாத்தையும் எடுக்கிறானே. நீ செய்த அக்கிரமங்களுக்கு இந்த பலனை நீ அனுபவிக்கணும்டா சோமசுந்தரம். ஐயோ ஐயோ, இன்னும் எடுக்கிறானே, என்ன பண்ணுவேன்? ஐயோ, எல்லாத்தையும் எடுக்கிறானே, என் வயிறு எரியுது, நான் என்ன பண்ணுவேன்? ஏய் சோமசுந்தரம், உன்னாட்ட அயோக்கியனுங்க இருந்தா இந்த கலை உலகமே கெட்டு போயிடும். போடா. அம்மா, போடா. அம்மாடே, ஐயோ, அடிக்கிறாங்க. ம். Get down. டிக்கியை தர. Jog. Dad, go back. டாக்டர், இந்த கொடுமைகள் எல்லாம் செய்துகிட்டு இருக்கிறவன் நீயா? மிஸ்டர் மது, சீக்ரெட் ஏஜென்டான நீ நண்பனைப் போல வந்து நடிச்சு எங்க ரகசியத்தை தெரிஞ்சிட்டு போலாம்னு வந்தேன். அந்த முயற்சியோட உன் அக்கிரமத்துக்கு முடிவு கட்டுறேன். ஷாட்டா, என் இடத்துல நீ இருக்கிறேங்கிறத மறந்துடாதே. இந்த இடத்துல உன்னை நான் எது வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படி செய்ய நான் விரும்பல. பாஸ், இதோ லதா. ஜோதி, you can go. Yes, boss. Oh, Lata.
எதிர்பார்த்தபடி வந்துட்டேன். உன் காதலனை உன் எதிரிலேயே கொல்றேன் பாரு. அதுக்கு பிறகு நீயும் உன் ஆஸ்தியும் எனக்கே சொந்தம். டாக்டர், வீண் முயற்சி. இந்த லதா உன்னை போன்ற நம்பிக்கை துரோகிகளுக்கு தலை வணங்க மாட்டா. ஜாக்கிரதை. லதா, இவ லதா இல்ல. லதா அன்னைக்கே செத்துட்டா. இப்ப பாருங்க, இவதான் சிஐடி வித்யா. ஓ விஜயா, ஐ எம் வெரி ஹாப்பி விஜயா, வெரி ஹாப்பி. அழகு பறவை, நீ தானாக என் கூண்டுக்குள் வந்து விட்டாய். கமா. வெரி குட், வெரி குட். கோபம் உன் அழகை குறைத்து விடும். பல வருஷ அனுபவத்தாலே பல திருட்டு பேர் வழிகளை பிடிச்சு கொலை பண்ணினவன் நான். அப்படிப்பட்ட என்கிட்டயே சவால் விடுற. அதோட நீ போட்டி போட வந்திருக்கிற இடம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியாது. டாக்டர், வந்திருக்கிற இடத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். விஜயா, என்னை எதிர்த்து பேசுறது அவ்வளவு நல்லதல்ல. இங்கே வந்தவங்க யாரும் உயிரோடு திரும்பி போனதில்லை. டாக்டரா நடிச்சு மோசம் செய்யற ரவுடி நீ. ஆமா, மோசக்கார ரவுடி தான். உன்னை போல உள்ள ரவுடிகளுக்கெல்லாம் ரவுடினா போடா வெத்து வெட்டு. விஜயா, ஜோதி, அவர் சொல்றபடி கேளு. டாக்டர் உன்னை மன்னிச்சிடுவார். வஞ்சகி, நம்பிக்கை துரோகி, சமூக விரோதிகளோடு சேர்ந்து என்னை ஏமாத்த நினைக்கிறியா? உன்னை என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. ஜான், கெட் அப். அந்த கண்ணை எடுத்துக்கோ. வா. One, two.
Get up. எழுந்துரு. பார் டாக்டர், முட்டாள்தனமான உன் பரிசோதனையின் முடிவை நன்றாக பார். மற்றவர்கள் நன்மைக்காக கான்ட்ராக்டர் கைலாசம் உருவாக்கின பரிசோதனை சாலையை அவரை கொன்று உன் சொந்தமாக்கிக் கொண்டாய். நாட்டுக்கே துரோகம் செய்யும் உன்னை போன்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு இதுதான். கமான், ஏத்துக்கிட்டு வாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நமஸ்தே. ஏன் அப்படியே நிக்கிற? நான் எதுக்காக வரணும்? அப்படி சொல்லாதே. உன் திறமையை பாழாக்க நினைக்காதே. இனிமே எங்களோடய இருக்கலாம். ஜோதி, ப்ளீஸ் கம். Come on. ஓகே. Thank you.